மீனராசி நேயர்களே, வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று உணர்ந்து தெளிந்த ஞானம் கொண்டு வாழ்ந்து வரும் மீனராசி நேயர்களே, உங்களுக்கான சனி பயிற்சி பலன்களை கூறுகிறேன். சமயநல்லூர் பிரம்ம ஜோதிட நிலையத்திலிருந்து பிரம்ம ஜோதிடர் மதன். சனி பயிற்சிக்கான சிறப்பு பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவான் சென்ம ராசியில் அமர்வதால் முக்கிய விஷயங்களை திட்டமிட்டு செய்வீர்கள். குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். கணவன் மனைவியினர் இடையே ஒற்றுமை நிலவும். பல நாட்களாக புரியாமல் இருந்த விஷயங்கள் எளிதில் புரியும். நண்பர்கள் இப்போது விரோதிகளாக மாறுவார்கள் என்பதால் எச்சரிக்கையாக இருங்கள். வெளிநாட்டு பயணங்கள் சாதகமாகும். உடன்பிறப்புகளுக்கு நீங்கள் நன்மை செய்ய முடியும். இந்த காலகட்டத்தில் நீங்க உடன்பிறப்புகளுக்கு நன்மை செய்ய முடியும். குடும்பத்தில் பெரிய அளவு முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரம் உயரும். உத்தியோகத்தில் மன நிம்மதி, பதவி உயர்வு, புதிய தொழில் துவங்குவது போன்ற நல்ல விஷயங்களை சனி பகவான் ஏற்படுத்துவார். சனி பகவான் தனது 3, 7, 10ஆம் பார்வையினால் முயற்சி ஸ்தானத்தையும் களத்திரம் மற்றும் தொழில் உத்தியோகஸ்தானத்தையும் பார்ப்பதால் முயற்சி வெற்றி. கணவன் மனைவிக்கு இடையே இணக்கம் அதிகரிக்கும். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த போட்டி, பொறாமை, வஞ்சகங்கள் தவிடுபொடியாகும். எதிர்ப்பு விலகும். சனி பார்க்க தடுப்பவர் யார்? யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா அவர் கொடுக்கறதை யாரும் தடுக்க முடியாது. இவரது பார்வைக்கு அவ்வளவு மகத்துவம் உள்ளது. கர்மகாரகன் அல்லவா? ஒவ்வொரு மனிதரின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பதிலும் கெடுப்பதிலும் கெட்டிக்காரர். ரெண்டுமே செய்வார். பொது பலன் என்ன சார்? முதல் சிறப்பு பலன்னு சொன்னீங்க, அப்புறம் பொது பலன். ஆமா, பொது பலன்லே உண்மையான பலன். நம்ம சனி பிரீத்தி செஞ்சாதே உங்களுக்கு சிறப்பு பலன் கிடைக்கும். சனி பிரீத்தினா ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது. சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானுக்கு எத்தனை எல் விளக்கு ஏத்தணுமோ அத்தனை எல் விளக்கு ஏத்திடணும். அதுதான் சனி பிரீத்தி, சனி பரிகாரம்ன்றது. அந்த சனி பரிகாரம் செஞ்சவங்களுக்கு சிறப்பு பலன் நடைபெறும். சனி பரிகாரம் செய்யாதவங்களுக்கு பொது பலன்மே நடக்கும். அப்ப பொது பலன் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். உடலில் வலி, அசதி, சோர்வு ஏற்படும். வருமான தடை, நண்பர்கள் எதிரியாக மாறுதல், மனதில் இனம் புரியாத பயம் ஏற்படுதல், பண இழப்பு ஏற்படுதல், எதிரிகளால் தொல்லை ஏற்படும், வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏற்படும், மறதி, மந்தம், சோம்பல், தாமதம், வாக்குவாதம் செய்தல் போன்ற பலன்கள் ஏற்படும். இது எல்லா இடத்துலையுமே இருக்கும். குடும்பத்துல மட்டும் கிடையாது. வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ற இடம், நண்பர்கள்ட்ட எல்லா இடத்துலையும் இது ஏற்படும். நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலுமே கடும் முயற்சிக்கு பின் தான் செய்ய முடியும். ஜென்ம சனி மன அழுத்தத்தையும் பொருளாதார தடுமாற்றத்தையும் ஏற்படுத்தும். உழைப்பிலால் முன்னேற முடியும் என்று உணர்ந்து கொள்வீர்கள். சனி பகவான் கூலிக்கு குறுக்கிட மாட்டார். வேலை பளு அதிகரிக்கும். இப்ப நான் சொன்னது பூரா பொது பலன். சரிங்க சார், அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவீங்களே? ஆமா இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2026 ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு. அதாவது குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துல அமரும் போது ஜூன் 1ல அமர்றாரு. அந்த ஒரு வருட காலம் அதிர்ஷ்டம் ஏற்படும். உங்களது ராசிக்கு குரு 5ஆம் இடத்தில் அமர்ந்து பூர்வ புண்ணிய பலன்களை வழங்குவார். வீட்டினில் சுப நிகழ்ச்சிகளை நடத்த முடியும். குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திரம் பாக்கியம் உருவாகும். வாடகை வீட்டில் குடியிருப்போருக்கு சொந்த வீடு வாங்க முடியும். காலி இடம் வாங்குதல், வாகனம் வாங்குதல், தொழில் விருத்தி செய்தல், புதிய கிளைகளை தொடங்குதல், புதிய வாடிக்கையாளர்களை பெறுதல், அதனால் ஆதாயம் அடைதல், போட்டித் தேர்வு எழுதுவோருக்கு வேலை கிடைத்து அலைச்சலினால் ஆதாயம் பெறுதல். அதாவது என்னன்னா, வேலைன்றது தூரத்துல கிடைக்கும். நான் ஏற்கனவே பல வீடியோல சொல்லியிருக்கேன். ஏழரை சனி, அஷ்டம சனி, இந்த இது நடக்கும் போதெல்லாம் நல்லதெல்லாம் நடந்துடும். என்ன கொஞ்சம் லேட்டா நடக்கும், கொஞ்சம் தள்ளி நடக்கும், தூரத்துல கிடைக்கும். அந்த தூரத்துல கிடைக்கிறதுனால அலைஞ்சு திரிஞ்சு ஆதாயம் பெற வேண்டிய அமைப்பு ஏற்படும். அப்ப அலைச்சலினால் ஆதாயம்ன்றது இதுதான். திருமண வயதினர் ஆண் பெண் இருவருக்கும் திருமணம் கைகூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும். மன சஞ்சலம் கூடாது. இந்த காலத்துல மன சஞ்சலப்படும்.
கேளிக்கைகள், தொலைக்காட்சி, செல்போன் போன்றவற்றால் நேரம் அதிகமாக செலவிடப்படும். இதை தவிர்த்துக்கணும். இந்த ஆண்டு பொதுத் தேர்வினில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த காலகட்டத்தில் வரும் 2½ ஆண்டுகளில் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு அவப்பெயர், அவமானங்கள் ஏற்படும் என்பதால் நண்பர்களிடம் பழகுவதை தவிர்த்து கல்வியில் கவனம் செலுத்துங்கள். பெண்களுக்கு வயிறு உபாதைகள், வாய்வு தொல்லை, தசை நரம்பு பிடிப்பு, நீர்க்கோவை சம்பந்தமான பிரச்சனைகள், மூட்டு வலி, பாத வலி போன்ற தொந்தரவுகள் ஏற்படும். ராகு கேது பெயர்ச்சியானது தற்போது ராசிக்கு 6ல் கேது, 12ல் ராகு என்று அமர்ந்துள்ளனர். இதனால் குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும். சுய தொழில் புரிவோருக்கு முயற்சி வெற்றியாகும். பணியாளர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டாலும் அதனை சமாளிக்கும் தனித்திறமை ஏற்படும். பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் நவக்கிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு 4 எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருக. மே 31ஆம் தேதி வரை சிவன் கோவிலில் உள்ள தட்சணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருக. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெய் தீபம்ன்றது சுத்தமான நெய்ல ஏற்றணும். டால்டா தீபம் ஏற்றிடக்கூடாது. நவம்பர் மாதம் முதல் வெள்ளிக்கிழமைகளில் கேதுவுக்கு மட்டும் நெய் தீபம் ஏற்றி வர நலமே உண்டாகும். ஏன்னா பயிற்சியில இந்த கேதுவானது கரெக்டா 5ல் போய் அமரும். அப்போ நெய் தீபம் ஏற்றி வர்றது நல்லது. இத்துடன் மீன ராசிக்கான சனி பயிற்சி பலனை இனிதே நிறைவு செய்கிறேன். தசாபுத்தி பலன்கள் அறிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய சேனல் மதுரை மீனாட்சி மீடியா சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாம் கைகூடும். குருவே துணை.